ஹலோ மக்களே, வெல்கம் டு ஈகிள் கிரிக்கெட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐன்னு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேம் வரும். அதில் ஃப்ராங்க்லின், ட்ரெவர், மைக்கிள்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே காமிப்பாங்க. அப்படியே ரியல் ஜிடிஎஃப்ஐ மாதிரியே இருக்கும். சில இது பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? பட் முக்கால்வாசி இதுனா முக்கால்வாசி கேம்ஸு வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் இருக்கிற அந்த ஜிடிஏ வைஸ் சிட்டி, ஜிடிஏ லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸு, ஜிடிஏ சான் ஆண்ட்ரேஸு அதெல்லாம் இப்போ விளையாட போகிறது இல்லை. நம்ம இப்போ ஒஸ்ட் கேம்ஸ் 2 தான் விளையாட போகிறோம். இந்த மாதிரி 1.5 ஜிபியெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ரியல் கேம் ஒத்துக்கலாம், ஓகேவா? அது அவங்களே தனியாக சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டு. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் 200 எம்பிக்கு தரேன், 100 எம்பிக்கு தரேன்ட்டு இருக்கும். அதெல்லாம் ஏற்றினீங்கன்னு வைங்களேன், முடிச்சு விட்ருவாங்க. நான் ஆல்ரெடி கிராண்ட் கிரிமினல் ஆன்லைன் சாண்ட் பாக்ஸ்னு ஒன்று ஏற்றிருக்கேன். அது நல்லா இருக்குது. அது அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு சீரீஸாகவே பண்ணலான் இருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஜிடிஎஃப்ஐ ரியல் ஜிடிஎஃப்ஐ வாங்கி வீடியோ போடணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். ஸோ அப்புறம் நம்மளோட லைக் டார்கெட்டை 1Kல வைப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய சம்பவம் காத்து கிடக்கு. எப்படி நம்ம நியூ இன்ட்ரோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இப்போ கிரிக்கெட் லீக் கேமை ஷார்ட்ஸில் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் ட்ரை பண்ண போகிறேன். சொல்லப்போனால் நான் இப்போ பேசி யாரும் என்னை பார்க்குற அளவுக்கு நான் ரீச் ஆகலை. பட் நான் பேசுகிறேன் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா எனக்கும் சில பல ஆசைகள் உண்டு. ஸோ பார்க்குற அந்த கொஞ்சம் நஞ்ச பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் போட்டால் தான் எல்லாருக்கும் தெரியும் போல். ஸோ இனிமேல் ஷார்ட்ஸ் போட்டால் தான் முடியும். ஓகே, கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வி ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னே அத்தனை கேம் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். வைஃபை போட்டு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். ஒரு வழியாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எங்கடா ப்ளே பட்டனையே காணோம், என்ன ஆச்சு? திடீர்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா? கேங்ஸ்டர் க்ரைம் எப்படி தான் ஃபேக் மேட் வித் யூனிட்டி. இப்போவே தெரியுது இது ஃபேக்குன்னு. நோட்டிஃபிகேஷனு இந்த கேமுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷன் தான் ஒரு கேடு. எப்படி வெளியே ஜிடிஎஃப்ஐ ஏர்லி ஆக்சஸ் இப்படி தான் பல பேர் ஏமாந்து போகிறாங்க. இதை நம்பி யாரும் ஏமாற்றாதீங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்காண்டி ஏமாறுறேன். அப்படின்லாம் சொல்ல முடியாது, கண்டென்ட் கிடைக்கல, அதனால போடுறேன். இதுவும் ஒரு காப்பி கேட்டு தான். பல பேர் இப்படி வீடியோ போட்டுட்டாங்க, ஏதோ புதுசாக போடுற மாதிரி நான் அப்படியே பேசுகிறேன் பாருங்க. என்னடா இந்தியா ஃப்ளாகே காணோம். சரி, நம்ம கனடா எடுத்துப்போம். பிளேயர் நேம் ஈகிள் கிரிக்கெட்டுன்னு வைப்போமா, ஈகிள் கேமர்னு வைப்போமா? ஈகிள் கேமர். ஓகே 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 கேமிங் ஆமாம், நல்லா இருக்கே. ஈகிள் கேமிங் 13 தான் என் வயசு, அதனால் 13 போட்டுக்கலாம். இதில் யார் எடுப்போம்? இவர் நல்லா இருக்கிறார்ல, இந்த அவதார் நல்லா இருக்குது. ப்ளே பண்ணுறக்கே ஆடுன்னு போட்டிருக்கு. ஐயோ, ஆடு வரப்போகுதா இப்போது? இல்லை, நல்ல வேலை ஆடு வரல. ஓப்பன் வேர்ல்டு ஸ்டோரி மோடு இல்லை, லாக்கில் தான் இருக்குது. அது சும்மா போட்டிருக்காங்க. அதுவும் கம்மிங் சூன்லாம் போடல, சும்மா டார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்மளே கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா மக்களே, இதுதான் நம்ம ஜிடிஎஃப்ஐ ஏர்லி ஆக்சஸ். எப்படி தரமாக இருக்கா? இது பேர் ஜிடிஎஃப்ஐ. இங்கே பார்த்தீங்களா, ஜிடிஎஃப்ஐயில் இருக்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு சாப்பு இருக்குது. நம்மளுக்கு சாப்பு மாதிரி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கும் மேலே ஒன்று குதிரை இருக்குது நம்மளுக்காண்டி. இதுக்கு மேலே எதுக்குறா ஜிடிஎஃப்ஐ எல்லாம் ஏற்றுறீங்க காசு கொடுத்து? அழகாக வாங்க, நம்ம கேமுக்கு வாங்க. கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வி ஏர்லி ஆக்சஸ்ன்னு கூப்பிட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ எதுக்கு ஆடு ஓப்பன் ஆகுது? எதுக்கு வெள்ளை கலரில் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆடை காமிச்சோன்னா அப்புறம் காப்பி ரைட்டு போட்டுருவாங்க. அதனால வெள்ளை கலரில் போட்டிருக்கோம். பெரிய சேனலுக்கே காப்பி ரைட் அடிக்கிறவங்க நம்மளை மாதிரி இப்போ தான்
ஆரம்பித்த சேனலுக்கு காப்பி ரைட் அடிக்க மாட்டேங்கன்னு என்ன உறுதி, அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ கேம் திருப்பி வந்துருச்சு. ஓகே 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 நான் அங்கே இருக்கிற கன்ஸ்லாம் இருக்குங்க. இங்கேயும் கன் இருக்குது. இது என்னடா இது புது ஆப்ஷன். வாட்சாடா. ஐயே என்னாலாம் ஆடெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. எவன் ஆடு பார்க்குறது? வாய் திருப்பியுமா? டேய் என்னடா நிமிஷத்துக்கு ஒருக்க ஆடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா இது வியாபாரம்? கேமு டவுன்லோட்ஸை விட ஆடு தாங்க இங்கே வியாபாரமே. இந்த கேமை கண்டுபிடிச்ச டெவலப்பருக்கு போகுது அவ்வளோ ஆடு. இப்படி நீங்கள் சும்மா நவுந்தீங்கன்னு வைங்களேன், ஜாஸ்திக்க நவுத்தி அவ்வளோதான் ஆடு. ஆடுக்கே ஆடு, மகா ஆடு. ஓகேவா? ஸோ என்னோடய பெஸ்ட்டு ஒப்பீனியன், யாரும் இந்த கேமை ஏற்றிடாதீங்க. நான் உங்களுக்காண்டி இந்த மாதிரி இத்தனை ஆடு. இப்போ பாருங்கள் திருப்பி ஆடு போட்டான். அட போங்கடா உங்கள் கேமும் ஆடும். எனக்கு இந்த கேமே வேணாம். நான் இந்த கேமை விட்டு வெளியே போகிறேன். என்னால் முடியலை. இந்த ஆடு வேறு போக மாட்டேங்குது. பார்த்துக்கங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறான்ட்டு. நான் இந்த கேமை விட்டே வெளியே போகிறேன்டா. நான் வேறு கேம் ஏற்றிக்கிறேன். என்ன சத்தியமாக விடுங்கடா. அன்இன்ஸ்டாலை தட்டியாச்சு. இப்போ நம்மளோட 2வது கேமுக்கு போகிறோம். இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3 நம்மளுக்கே தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்தியன் GT5 பைக்ஸ் 3Dன்னு இருக்குது. ஏன்னா அப்படியே இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயோட ஃபோட்டோ அப்படியே இருக்குங்க. சரி நம்ம போயிட்டு ரிவ்யூ பார்ப்போம். ரிவ்யூ 2 5 ஸ்டார் வந்திருக்கு, 1 ஸ்டார் வந்திருக்கு. திஸ் கேம் இஸ் வெரி நைஸ் பட் தேர் இஸ் நோ டேங்க், க்ரெயின், போட் அண்ட் ஷிப், வாட்டர் அண்ட் ஃபைட்டர் ஜெட், பைக், கார், வெரி ஹை ஸ்பீட். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கேம் நல்லா இருக்கான் பட் அங்கே ட்ரெயின், க்ரெயின், வாட்டரு, ஃபைட்டர் ஜெட்டு, பைக்ஸு, காரு எதுவுமே இல்லையா. நம்ம போய் பார்ப்போம். எல்லாமே எப்படா கேம் செஞ்சாங்க. ஒருவேளை இவருக்கு சீட் கோடு தெரியாமல் போயிருப்பார். ஒருவேளை இதுவும் கண்டிப்பாக சீட் கோடு கேமாக தான் இருக்கும். ஒருவேளை இவர் சீட் கோடு தெரியாமல் உள்ளே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படியே இந்தியன் டிரைவிங் 3D மாதிரி தான் இருக்குது. என்னடா அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்க. அதுவே ஒரு காப்பி கேமு, அதை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. கீழே நிறைய கேம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை கண்டுக்காதீங்க. டவுன்லோட்ஸை மட்டும் பாருங்கள். ஓகே நான் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நல்ல கேம்ஸ் எல்லாம் இருக்கும் GTA5 காப்பிலேயே. இது வந்து நான் ஏற்ற போகிறேன். கிராண்ட் கிரிமினல் ஆன்லைன் சாண்ட்பாக்ஸ் 1.5 GB. இதை ஏற்றி இதை ஒரு சீரீஸாகவே போடலான் இருக்கேன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. அப்புறம் இந்த மேட் அவுட் 2 இது 1 GB. இது வந்து இந்த மாதிரி இருக்காது பட் இதுவும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிற கேமை நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா பெரிய சைஸ்னாலே நல்ல கிராஃபிக்ஸாக இருக்குங்கிறது தான் ஒரு விஷயம். சின்ன சைஸ் கேமு நல்லா இருக்குன்னு நம்ம போகக்கூடாது. GTA Vice City என்ன 500 MBன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து எக்ஸ்டர்னல் டவுன்லோட் இருக்கும். பட் அது GTA Vice Cityயோட டெஃபினட் எடிஷன் தான், உண்மை தான். ஏறிடுச்சு. இந்த மாதிரி கேங்ஸ்டர் வேகாஸ், வேர்ல்ட் ஆஃப் க்ரைம் எல்லாம் வந்து 2.25 GB. இதெல்லாம் நிறைய நல்லா செஞ்சுருப்பாங்க. பேபேக் 2 வந்து கம்மி தான் பட் என்னை பொறுத்தவரையும் அவங்க கொடுத்த எம்பிக்கு அது செம்ம பெட்டராகவே செஞ்சுருந்தாங்க. எனக்கெல்லாம் அந்த கேம் அவ்வளோ பிடிக்கும். நான் விளையாண்டுருக்கேன் லிட்ரலி அந்த கேமை. ஓகே சோக்ராஸ் எல்லாம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மெகா ரேம்ப் ஆமாம் அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் ஆடு வரும் போல். ஆடை போட்டாங்கடா. யாரா இவங்க இந்த கேம்லேயே ஆடாடா? நெட்டை ஆஃப் பண்ணிட்டு விளையாட முடியாது, நெட்டை ஆன் பண்ணிட்டு விளையாட முடியாது போல். மவுத் ஸ்லிப் ஆகுது. என்னடா மறைச்சிக்கிட்டு இருக்குது. நான் நெட்டை ஆஃப் பண்ணிடுறேன். நெட்டை ஆஃப் பண்ணால் தான் இதெல்லாம் விளையாட முடியும். நான் வைஃபை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே மேலே ஏறலாம். இங்கே ஜிம் இருக்குங்க. இங்கே நிஜமாலுமே அந்த டிரைவிங் அது என்ன இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே அதே மாதிரி சீட் கோட் போட்டால் வருதா? என்னடா விளம்பரம்? என்னடா விளம்பரம் வருது? நெட் ஆஃப் பண்ணியும். ஆமாம் ஓ மை காட் விளம்பரம். ஆமாம் நான் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டு விளையாண்டுருக்கணும். நான் இப்போ ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன்னா கரெக்டாக வராது. சே ஓகே அந்த கிராண்ட் கிரிமினல் ஆன்லைன் சாண்ட்பாக்ஸ் வந்து சீரீஸ் போட போகிறோம்.
பார்க்குறக்கு தயாராக இருங்க. அதே மாதிரி கிரிக்கெட் லீக் சீரீஸ் வந்து ஷார்ட்ஸில் போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் வியூஸ் போகும். அப்போனா தான் என்னால் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியும். ஓகே, நான் வெளியே போயிட்டே திருப்பி வந்துடுறேன். அப்போ தான் இனிமேல் ஆடு வராது. ஓகே, நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன். இனிமேல் ஆடு வராது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னை பொறுத்தவரையும் நிம்மதியாக இந்த கேம் விளையாடலாம். அதே மாதிரி தாங்க இந்த இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D அப்படியே செஞ்சுருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி அது அவ்வளோக்கு செதுக்கினாலும் அந்தளவுக்கு காவியம் கேமும் கிடையாது, பட் அந்தளவுக்கு கண்ட்ராவி கேமும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. முன்னாடி கொரோனா டைம் இல்லை, கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமே இந்த இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D வந்துருச்சு. தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும் அந்த சீட் கோடு ஞாபகம் வச்சுருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு சீட் கோடு ஞாபகம் இல்லை, நான் அது விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஹை ஸ்பீடில் இந்த ட்ராம்ப் மேலே ஏற்ற முடியுமான்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? என்னடா என்னடா நடக்குதுங்க? இந்த தரையில் ஓட்டினா இந்த கேமில் ஒரு மாதிரி கோளாறு ஆகுதுங்க. அதாவது ரோட்டில் ஓட்டினா கிளியராக வரும் போல், இதில் ஓட்டினா இப்படி வருது. ஆனால் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dலலாம் அப்படி கிடையாது. இது அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க, பட் இந்த ஒரு கோளாறு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதை டவுன்லோட் பண்ணி ஏபிகேயில் டவுன்லோட் பண்ணி திருப்பி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ கண்ட்ரோல் பட்டனை மட்டும் மாற்றி. ஏன்னா அவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து டிசைன் பண்ண மாதிரியே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது, அப்படியே இருக்குது. சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாற்றிருக்காங்கங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வருது. பாருங்கள், அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போய் விழுவுறான். பட் ஆனால் இது அது மாதிரி டவுன்லோட் பண்ண மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஏன்னா நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க, அதுக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் டிசைன் பண்ணியிருக்கணும். பட் அப்படி தோணுது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபோனில் சீட் கோட் போட்டு பார்ப்பேன். இப்போது அந்த நான் ஃபஸ்ட்டு போட்ட சீட் கோடு இதுதான் போட்டிருந்தேன். அது ஆடு வந்தனால டப்புன்னு இந்த கார் லைட்டாக பிளிங்க் ஆஃப் தி செகண்டில் வந்துச்சு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அதே தான் இந்த கார் எடுத்து ஓட்டுவோம். இது ஃபார்முலா 1, செம்ம பிக்கப் கொடுக்கும். அதுவும் இது நல்லா ஃபாஸ்ட்டில் போகுங்க. ரியல் லைஃப்பில் 500 கிலோமீட்டர் கிட்டே போகுது. கேமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அங்கே பாருங்கள், அசால்ட்டாக ஏறிடுது. ஓ மை காட், பீச் 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 பீச்சு பீச்சு பீச் பீச் ஏன்னா வாட்டர் இல்லைன்னு சொன்னார், இருக்குது. பைக்கு கார் இல்லைன்னு சொன்னார், இருக்குது. அவருக்கு சீட் கோடும் தெரில, மேப்பில் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு தெரில. ஆனால் எங்கடா வாட்டரையே காணும். அதாவது முழுங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தண்ணியில் இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை. அந்தளவுக்கு இவங்க வந்து கேமை ரெடி பண்ணல. பட் ட்ரிஃப்ட் பட்டன், பூஸ்ட் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, குட், நைஸ், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது கேமு. இதை ஒரு 5 நிமிஷம் இன்னும் விளையாண்டுட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா ஓப்பன் வேர்ல்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், அங்கங்கே பறக்க போகிறேன் இந்த கார் எடுத்துகிட்டு. 517 தான் இதில் ஹையஸ்ட் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தாண்ட மாட்டேங்குது. டாப் ஸ்பீடு 517. நில்றா போயிடுச்சிட்டான். அக்கா பாருங்கள், டயர் மார்க்ஸ்லாம் எப்படி தரமாக இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் அ குட் கேம். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையும் இப்போதைக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை நான் அடுத்த கேம் கண்டென்ட்டை கண்டு வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நல்ல கண்டென்ட், அந்த கிராண்ட் கிரிமினல் சீரீஸ் எடுக்கிறோம், கலக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய்.